எல்லாருக்கும் வணக்கங்க. மீனராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஆனி மாதத்தில் 29ஆம் தேதி தானுங்க சனி பகவான் வக்கரமடைகிறார். வக்கரம்னா என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் முன்னோக்கி போவது பயிற்சி, அதுவே பின்னோக்கி வரார் அப்படின்னா வக்கரகதின்னு சொல்லுவாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜென்ம 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக சனி பகவான்னா கெட்டவன் தான் அப்படின்ட்டு சில பேர் வண்ணம் பூசியிருக்காங்க. அப்படி கிடையாது. சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நம்ம பாவம், அதாவது செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலையும் செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தரவர். அதனால தான் விதிகாரகர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தொழில்காரகர் நம்ம சொல்கிறோம், கர்மகாரகர் நம்ம சொல்கிறோம். சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் இருக்கும்போது வக்கரம் அடைகிறார்னா, நமக்கு இந்த 4 மாதம் 14 நாள் சனி பகவான் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தராரு. அடுத்த ஒரு 1.25-2 வருஷத்துக்கு நான் ஜென்ம சனியாக தான் இருப்பேன், அதுக்குள்ளார உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குற. அப்படி மொத்தம் 3 விதமாக சனி பகவான் வருவார். முதல்ல 7.5 சனி, 2வது பொங்கும் சனி, 3வது கர்ம சனி. முதல்ல நம்மளை எப்படி சொல்கிறதுனா, பல விதமான தொந்தரவுகளை கொடுத்து இவர் எதுக்கு லாக்கி படுவார், எதுக்கு லாக்கி படமாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செதுக்கிற மாதிரி செதுக்கி விடுவார். சரியா? நம்மளை சுத்தப்படுத்துகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சங்கடத்தைப்படுத்தி கடைசியில் காப்பாற்றி விடுவார். 2வது சுற்றில் 30-31 வயசில், சில பேருக்கு 27 வயசில் கூட சனி பகவான் வராருங்க 2வது சுற்றுன்ட்டு. அது பொங்கும் சனி. ஒரு மனுஷனுக்கு மன பொண்ணு பொருள் ஆஸ்தி அந்தஸ்து அனைத்தும் கொடுக்கக்கூடியது பொங்கும் சனி. முதல் சுற்றுலையும் 2வது சுற்றுலையும் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் 3வது சுற்று கர்மச்சனியில் ஒருத்தருக்கு ஆயுள் பாவகம் கொடுக்கறது. ஒரு சிலர் கர்மச்சனிக்கு முன்னாடியே போயிடுவார், இல்லை கர்மச்சனியில் போவாங்க. ஆனாலும் ஒரு சிலர் கர்மச்சனி வந்து கூட 3வது சுற்று வந்து கூட உசுரோடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போது முழுக்க இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். வரக்கூடிய வக்கரகதியில் மீனராசிக்காரங்களுக்கு சாதகமாக இருக்குமா சாமி அப்படின்னா, மீன ராசியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறார். மீனராசியில் யாருடைய சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சுய சாரத்தில். சனி பகவான் மீனராசிக்காரங்களுக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி, ஐன சுகஸ்தானாதிபதி, விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் அவர் தான். லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். இதுக்கு முன்னுக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்து எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இப்போ இருக்கிறீங்க. இருந்த வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம், பிரச்சனை, சிக்கல், தொந்தரவுகள் இருந்துகிட்ருக்கிறீங்க. 1000 வசதிகள் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறீங்க, மன வாழ்க்கையில் 1000 சங்கடங்கள் இருந்திருக்கும். ஆனால் வக்கரகதியில் வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழலில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கக்கூடிய தடைகள் நீக்குவார். இந்த சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் ஒரு கட்டத்தில் அதிசாரத்துக்கு வந்துடுவார் அக்டோபர் மாதத்தில். அப்போது உங்களுடைய ராசிநாதனுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். ஜூலை மாதம் 14ஆம் தேதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஆகிட்டு செவ்வாவுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலே படும். எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதி அடையக்கூடிய தருணம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குது. எந்தெந்த விஷயத்தில் சாதகமாக இருக்குன்றது ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க, முழுமையாக கேட்டுக்கோங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாயிடும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருக்கிற தடைகள் நீங்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்குது, கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் படித்ததுக்கும் நான் செய்கிற வேலைக்கு சம்மதமே இல்லைங்க, ஏதோ ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த மன அழுத்தம், அந்த சங்கடங்கள் நீக்கிவிடுவார் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்கரகதி பயிற்சி காலகட்டத்தில். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கணவன் மனைவிக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும்,
பிள்ளைகளுக்கு உங்களுக்கு உண்டான சங்கடங்களாக இருக்கட்டும், ஒரு சிலர் இருக்க தானே செய்கிறீங்க. சொந்த பையன்கிட்ட பேசி 4 வருஷம் ஆகுதுங்க, சொந்த பொண்ணுக்கிட்ட பேசி 3 வருஷம் ஆகுதுங்க. அதாவது பெத்த மனசு பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அதை நான் காதில் கேட்டிருக்கேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சொல்லக்கூடிய தந்தை தாய் இந்த மீனராசியில் பிறந்தவங்க இருக்க தானே செய்கிறீங்க. அப்போது உங்கள் குடும்பத்தார்கிட்ட இருக்கக்கூடிய சங்கடங்களை முழுமையாக சரிப்படுத்தி விடுவார் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி காலகட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியாதிபதி 5வது பாவகத்துக்கு போய் இந்த சனி பகவான் வக்ரகதி காலகட்டத்தில் அதிசாரத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்ப்பாரே. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல், பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, போகாத கோவில் குளம் இல்லை சாமி, செய்யாத பரிகாரங்கள் இல்லை சாமி, இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, காதில் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, கையெடுத்து கும்பிட்ட சாமியெல்லாம் கல்லாகி போச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாகி போச்சுங்கன்னு சொல்லக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் புத்திர பாக்கியம் ஏற்படுத்தும். எந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் சாமி அப்படின்னா, அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் இந்த 2 மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அந்த சனி பகவானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடுவாங்க. அந்த சூழலால் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும், போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது, செய்யாத தவறுக்கு செஞ்சேன்னு பேர் வந்தது, ஒரு பழிபங்கத்தோடு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கிறீங்களா, இந்த நேரத்தில் நிச்சயமாக நல்ல காலங்கள் ஏற்படுத்திக்கணும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில். அதுபோக இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறார். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேருவீங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவீங்க. ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் சார். என் வாழ்க்கையில் நடக்குன்னு கனவுல கூட நினைக்கிறேன், ஆனால் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 3 மாதம் கூட ஆகலை சார் மன வாழ்க்கை எனக்கு அமைஞ்சு, ஆளுக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கோம், கடைசியில் விவாகரத்து அப்படின்ற மாதிரி சூழலை இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா, இந்த நேரத்தில் அந்த சங்கடங்கள் சரியாகும். கணவன் மனைவிக்குள்ளார நிச்சயமாக 100% நல்ல புரிதல் ஏற்படும். என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் மன வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன இல்லையா? அப்போ மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தை தான் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாரே சனி பகவான். அதனால் நிரந்தரமாக பிரிஞ்சு போனவங்களுக்கு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா மறுமணம் மங்களகரமாக மனநிறைவை ஏற்படும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனியும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தனத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு ஜாதகத்தில் மொத்தம் 3 கிரகங்கள் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி பகவானை சொல்லுவோம், குரு பகவானை சொல்லுவோம், அதன் பிறகு செவ்வாவை சொல்லுவோம். ஏன் சாமி இந்த 3 கிரகங்கள் மட்டும் வசதியா, மற்ற கிரகங்கள் எல்லாம் வசதி இல்லையா அப்படின்னா, இந்த 3 கிரகங்களுக்கும் மற்ற கிரகங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சிவன் சொல்லக்கூடிய சூரியனுக்கே ஒரே ஒரு பார்வை தானுங்க, சந்திர பகவானுக்கே ஒரே பார்வை தானுங்க, சுக்கிர பகவானுக்கு ஒரே பார்வை தானுங்க. ஆனால் இந்த குருவுக்கும் சனிக்கும் செவ்வாவுக்கும் பார்த்திங்கன்னா 3 பார்வை இருக்கும். குரு பகவானுக்கு 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், சனி பகவானுக்கு 3, 7, 10ன்னு சொல்லக்கூடிய இடம், செவ்வாவுக்கு 4, 7, 8ன்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ இந்த 3 கிரகங்கள் வசதி தானுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இந்த 3 கிரகங்கள் வசதி தானுங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுடைய பார்வை ஒன்று போலவே உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாங்க. அந்த 3 கிரகங்களும் தொடர்பு இருக்குது. குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிற சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. மீனம் அப்படின்றது குரு பகவானுடைய வீடு தானுங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் சனி பகவானுடைய பார்வையில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி குருவுடைய வீட்டிலிருந்து குருவுடைய வீட்டை பார்க்குறாரு. இப்போது உங்கள் மனசில் ஓடுறது என்னன்னா, சார் யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு என்ன சார் நடக்கும்,
ஒரு எக்ஸ்பிளைனுக்காக தானேங்க இதை நான் சொன்னேன். அப்போ இந்த 3 கிரகங்களும் ஒன்று போலவே ஒரு இடம் பார்க்குது, 3 கிரகங்களுக்குள்ளேயும் தொடர்பு இருக்குது. இதனால் 100% நமக்கு சாதகமான பலன் தான் செஞ்சு தீரணும், அதில் மாற்று கருத்து இல்லை. வெளிநாடு போகணுன்ற ஆசையில் சில பேர் இருப்பீங்க, ஏன்டா வெளிநாடு வந்தோன்ற ஆதங்கத்தில் சில பேர் இருப்பீங்க. ராசி ஒன்று தான், ஆனால் எதிர்பார்ப்பு 2 விதம். ஒரே ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகலையன்ற கஷ்டம் ஒரு சிலருக்கு, ஏன்டா வெளிநாடு வந்தன்ற கஷ்டம் ஒரு சிலருக்கு. ஏன்டா வெளிநாடு வந்தோன்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் எந்த வேலைக்காக போனீங்களோ அந்த வேலையை கொடுத்துவிடும். அதே மாதிரி வெளிநாடு போகணுன்ற எண்ணத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு 100% வெளிநாடு போன்ற வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய நவம்பர் மாதம் 29 தேதி வரை. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் பார்த்திங்கன்னா 4 மாதம் 14 நாள். இந்த 4 மாதம் 14 நாளில் முதல் 1.5 மாதம் 40 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 40 நாள் கணக்கு வச்சுக்கோங்க, பிரமாதமாக இருக்கும். அடுத்தது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27 தேதி வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். 4 மாதம் 14 நாள். 4 மாதம் 14 நாள் நமக்கு நல்லது செஞ்சிடணும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து 40 நாள் எண்ணி 40 நாளுக்கு சூப்பராக இருப்பீங்க, பிரமாதமாக இருப்பீங்க. பிறகு அக்டோபர் 18லிருந்து நவம்பர் 27 வரைக்குமே நல்லா இருப்பீங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த நேரம். மாண்டு போயிடலாமான்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா வேண்டாம், மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த நேரம். அருமையான நேரம், அற்புதமான நேரம். ஒரு ஜோதிடர் வாயிலிருந்து நேரம் நல்லா இருக்குன்னு சொன்னாவே கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த தருணம் இந்த தருணம், பயன்படுத்திக்குவோங்க. அதுபோக போன ஒரு 4 வீடியோவில் இந்த ஜாதக நோட்டு பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேனுங்க. ஜாதகம் எழுதுறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் ஆகி போச்சு, கணினியும் ஆகி போச்சு. பட்டன் தட்டினா பேப்பர் வருது. அந்த மாதிரி இல்லாமல் வேத காலங்களில் இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தார் காலத்தில், தாத்தாருடைய அப்பார் காலத்திலலாம் ஜாதகம் எப்படி எழுதினாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்ற ஆதங்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது, ஆசை அதிகமாக இருந்தது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த வேலையை நான் செய்கிறேன். இது என்ன சார் டைரியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒருத்தருடைய ஜாதகம். என்ன சார் இதில் எல்லாமே எழுதியிருப்பீங்களா சார் அப்படின்னா, நம்ம என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம். இப்போ மீனராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா மீனராசியில் 3 நட்சத்திரம் இருக்குது இல்லையா. புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னா 4வது பாதம் மீனராசியில் வருதுன்னா அதுக்கு ஒரு பலன் வரும். உத்திரட்டாதி நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு பலன், ரேவதி நட்சத்திரம்னா அதுக்கு ஒரு பலன் வரும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் இதில் வரும், நம்ம ராசிக்கு உண்டான பலன் இதில் வரும், நம்ம லக்னத்துக்கு உண்டான பலன் இதில் வரும். 1. 2வது ராசி கட்டம் இருக்குது. அந்த ராசி கட்டத்தில் 9 கிரகங்கள், லக்னம் 1, 10 இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது, லக்னம் 1 இருக்குது. மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் வரும், இல்லை மேஷத்தில் குரு இருந்தால் என்ன பலன் வரும். உங்கள் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்தால் எந்த மாதிரியான பலன் வரும் அப்படின்றது எழுதுவேன். 2வது, நீங்கள் என்ன தசையில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ மீனராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா ரேவதி நட்சத்திரம்னா புதன் திசை. அப்போ அந்த புதன் திசைக்கு உண்டான பலன் எழுதியிருப்பேன். புதன் திசைக்கு அப்புறம் என்ன திசை வரும், கேது திசை. அந்த கேது திசைக்கு உண்டான பலன் எழுதியிருப்பேன். கேதுக்கு அப்புறம் என்ன, சுக்கிரனுக்கு உண்டான பலன் எழுதியிருப்பேன். மொத்தம் 7 திசைக்கு உண்டான பலன் நான் எழுதியிருப்பேன். ஒரு திசை அப்படின்னா அந்த ஒரு திசையில் 9 புத்தி வரும். இப்போ புதன் திசைன்னு வச்சுக்கோங்க. புதன் திசையில் புதன் புத்தி வரும்போது புதன் திசையில் என்ன பலன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். அதுக்கப்புறம் புதன் திசையில் புதன் புத்தி என்ன பலன், அதன் பிறகு புதன் தசையில் கேது புத்தி வரும்போது எந்த மாதிரியான பலன், புதன் தசையில் சுக்கிர புத்தி வரும்போது எந்த மாதிரியான பலன், புதன் திசையில் சூரிய புத்தி வரும்போது எந்த மாதிரியான பலன். ஒரு திசைக்கு 9 புத்தி, அந்த 9 புத்திக்கு உண்டான பலனும் எழுதுறேன். அந்த மாதிரி 116 பேப்பர் இருக்கும். இதுதான் ஒருத்தருடைய ஜாதக புத்தகம், சரிங்களா. இது முழுக்க முழுக்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுன்றதுனால செய்துக்கிட்டு இருக்கிற வேலை தான் இந்த ஜாதக புத்தகம்.
சரியா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க. இது எதுக்காக நான் காட்டினேன் அப்படின்னா, ஒரு 2-3 பதிவில் இந்த நோட்டு பற்றி சொல்லியிருந்தேனுங்க. இதுக்கு உண்டான காஸ்ட்டை பற்றியும் சொல்லியிருந்தேனுங்க. 1200 ரூபா. அதில் ஒரு 300 ரூபா 400 ரூபா கூட எனக்கு நிற்காது. அவ்வளோ வேலைப்பாடு அதுக்கு இருக்குது. அது பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா 200 ரூபா. இந்த பெயிண்டிங் இருக்குல்ல, ரெக்ஸன் பெயிண்டிங், இந்த பெயிண்டிங்கு 200 ரூபா வருது. பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா 380 ரூபா வருது. சரிங்களா? இது வந்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணுன்ற செயலில் இதை நான் செஞ்சு கொடுக்குற வேலை. ஆனால் ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, ஏய்யா ஜாதகமே 49 ரூபாய்க்கு எனக்கு வருது ஆன்லைனில் அப்படின்னாங்க. ஆன்லைனுக்கு இது கம்பேரே பண்ண முடியாதுங்க. சரிங்களா? இதில் இந்த ஒரு பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த பேப்பரை நீங்கள் கடையில் போய் இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாண்டு பேப்பரை வாங்கினீங்கன்னா, ப்ரௌசிங் சென்டரில் ஒரு பேப்பரை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா 20 ரூபா வாங்குவாங்க. ஒரு பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்தால். நான் எத்தனை பேப்பர் எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதனால் ஒரு நோட்டு எழுதுனீங்கன்னா 10 நோட்டு எழுதுவீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் சாதகம் எழுதிக்குவீங்க. சரிங்களா? இது அட்வர்டைஸ்மெண்ட்டு என்னை மிகைப்படுத்தி சொல்கிறன்றதுக்காக இல்லை. அந்த ஒரு நண்பர் வந்து அந்த கமெண்ட்டில் சொன்னது எனக்கு ரொம்ப அதிகமாக பாதிச்சது. அதுக்காக தான் இந்த நோட்டை எடுத்து இதுதான் இந்த நோட்டு அப்படின்ற விவரம் உங்களுக்கு சொல்கிறேங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே வரக்கூடிய சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டம் பிரமாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.